இன்றைக்கி நம்ம உடல் வெப்பத்தை போக்கி உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய இந்த நார்த்தங்காயை வச்சு நார்த்தங்காய் சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாதம் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். நல்ல காயாக இருக்க நார்த்தங்காயை கையினால் இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி உருட்டி விட்டோம்னா நல்ல கனிஞ்சு சாறு அதிக அளவில் கிடைக்கும். வழக்கமாக நம்ம வீட்டில் எலுமிச்சம்பழம் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் டபுள் மடங்கு நார்த்தங்காய் எடுத்துக்கணும். ஏன்னா எலுமிச்சம்பழம் அளவுக்கு இது அந்தளவுக்கு புளிப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு சாதம் செஞ்சிட்டிங்கன்னா 2 நார்த்தங்காய் எடுத்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நார்த்தங்காயிலேருந்து நம்ம ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் விதையை முதல்ல எடுத்துட்டும் பிழிஞ்சிக்கலாம், அல்லது இந்த மாதிரி நார்த்தம்பழத்தை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் கூட விதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நார்த்தங்காயை நம்ம நல்லா உருட்டி தேய்ச்சதுனால பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்குது, அதே சமயம் சாரும் அதிக அளவில் கிடைக்கிது. நார்த்தங்காயோட அந்த ஜூஸுக்கும் அதனோட தோலுக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பித்தத்தை போக்கக்கூடியது, அதே சமயம் வாந்தி வராமல் தடுக்கக்கூடிய மருத்துவ குணம் இதுக்கு நிறைய இருக்குது. நல்ல பசி எடுக்கும். இந்த மாதிரி நார்த்தங்காய் வச்சு சாதம் செய்யும்போதோ அல்லது நார்த்தம்பழ ஜூஸ் நம்ம ரெடி பண்ணும்போதோ அதனோட தோலை நம்ம தூக்கி எறியாமல் அதை வச்சும் நம்ம ஊறுகாய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பழம் பிழிஞ்சதுக்கே எந்த அளவுக்கு சாறு இருக்குன்ட்டு. இப்போ இதனோட விதைகளெல்லாம் நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்துடலாம், அல்லது வடிகட்டி வச்சு கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பழத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ 2 நார்த்தம்பழத்தையும் பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம்னா நார்த்தம்பழம் சாதம் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். இப்போ எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்ல இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் கடலைப்பருப்பு இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அடுப்பு அதே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நான் பச்சை வேர்க்கடலை போட்டிருக்கிறதுனால இந்த கலர் நல்லா மாறி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை போடுறீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அந்த வறுத்த வேர்க்கடலையை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்தா போதும். ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த டைம் காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. விருப்பப்பட்டால் இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நார்த்தங்காய் ஜூஸை இது கூட சேர்த்துக்கணும். நார்த்தங்காய் ஜூஸ் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அதை கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டால் அதனோட டேஸ்ட் மாறி போயிடும். இப்போ இந்த நார்த்தம்பழ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இன்றைக்கி இந்த நார்த்தம்பழ சாதம் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து இந்த மாதிரி சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சாதம் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சாதம் நல்லா உதிரியாக இருந்தால் தான் வெரைட்டி ரைஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் கலந்து எடுத்து வச்சுருக்க அந்த சாறு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் அந்த சாரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்த்தம்பழத்தில் புளிப்பு அதிகளவு இருக்காது, அதனால அப்படியே அந்த சாரில் இந்த சாதம் அவ்வளவையும் முழுசாக சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். எப்போவுமே வெரைட்டி ரைஸ்க்கு சாதத்தை ரொம்ப சூடாக அந்த இதில் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. சூடாக இருக்க சாதத்தை நம்ம கரண்டினால் கிளற அது குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால் சாதத்தை கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சாதம் மிக்ஸ் பண்ணும்போது இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இருந்தால் அந்த சாதம் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதனால் சாதம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது. தாளித்து எடுத்து வச்சுருக்க இந்த நார்த்தம்பழ ஜூஸை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைக்கேற்ப நம்ம சுடு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த சாறில் இந்த சாதம் எல்லாம் நல்லா கலந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் நீங்கள் உப்பை செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினா அந்த நார்த்தம்பழ சாதத்தை சொல்லலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கும், அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கும், டூர் போகிறவங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கும் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் இந்த நார்த்தம்பழ சாதம். புளியோர சாதம்லாம் எடுத்துக்கிட்டால் தாகம் அதிகமாக எடுக்கும். ஆனால் இந்த நார்த்தம்பழம் தாகத்தை தணிக்கக்கூடியது. அதனால இந்த வெயில் காலத்தில் இந்த நார்த்தம்பழத்தை வச்சு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸோ அல்லது ஜூஸோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கே இந்த நார்த்தம்பழத்தை வச்சு இந்த மாதிரி நார்த்தம்பழ சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.